ஃபேஸ்புக்கில் விளம்பரம் செய்யப்பட்ட இல்லாத முதலீட்டு திட்டத்தை நம்பி தப்போ கோலநெரூஸை சேர்ந்த 54 வயதுடைய காய்கறி வியாபாரி ஒருவர் 2,14,700 ரிங்கிட்டை இழந்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி ஒரு நிறுவனம் செய்திருந்த முதலீட்டு திட்டத்தின் விளம்பரத்தை கண்டு வாட்ஸ்அப் வாயிலாக ஜுல்ஃபிகார் என்ற ஆடவரை பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பு கொண்டுள்ளதாக கோலத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஸ்லி மொமானூர் தெரிவித்தார். முதலீட்டு திட்டம் தொடர்பாக மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்காக இன்னொரு பெண்ணை தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றுள்ளார். 500 ரிங்கிட் முதலீட்டில் 6 மணி நேரத்தில் 30,000 ரிங்கிட் லாபம் கிடைக்கும் என கூறப்பட்டதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அப்பெண் முதலீடு செய்துள்ளார். இதையடுத்து தனது லாபத்தை பெற்றுக்கொள்ள மேலும் பணம் செலுத்தும்படி அந்த மோசடி கும்பல் கூறியுள்ளது. அஸ்லி கூறுகையில், பாதிக்கப்பட்ட அப்பெண் 16 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் 42 பண பரிமாற்றங்கள் செய்துள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் அவருக்கு உறுதியளிக்கப்பட்ட லாபத்தை பெற முடியாததை தொடர்ந்து போலீசில் நேற்றிரவு 7:24 மணியளவில் புகார் அளித்துள்ளார். இவ்வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 420 கீழ் விசாரிக்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.